மதுரையில் சிவனேசன் அவரது மனைவி பார்த்திங்கன்னா மளிகை கடையும் நகை கடையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க 3 மாதத்துக்கு ஒரு டைமு பேங்க்கில் போய்ட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. எவ்வளோ பணம் வரவு செலவாயிருக்குன்னு என்ட்ரி பண்ணுவாங்க. அப்படி என்ட்ரி பண்ண பார்க்குறப்ப 24 லட்ச ரூபாங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து குறைஞ்சிருக்கு. இது எப்படி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸார் விசாரணையில் தான் தெரிய வருது. அவங்களுக்கு ஒரு 8 வயசு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைகிட்ட மொபைல் கொடுத்துருவாங்க போல இருக்கு. அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப நடுவில் விளம்பரம்லாம் வரும். அது எதோ தெரியாமல் கிளிக் பண்ணியிருக்கு. அதில் சில செயலிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்லாம் இருக்குது. இந்த டவுன்லோட் ஆனதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலு அந்த ஹேக்கர் சைடு போயிடுச்சு. அதனால் 9 அக்கௌண்ட்டுக்கு 24 லட்ச ரூபா போயிருக்கு இவங்க அக்கௌண்ட்லேருந்து. அதில் பீகார் சேர்ந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக. அதனால் குழந்தைகிட்ட வந்துட்டு மொபைல்லாம் கொடுக்காதீங்க. மொபைல் கொடுத்தா பணம் மட்டும் போகிறதில்ல, எதிர்காலமும் பார்த்திங்கன்னா பாதிப்படையும். கண்ணு பார்த்திங்கன்னா மங்களாக போயிடும். சீக்கிரம் கண்ணாடியெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க, ஓடிட மாட்டாங்க. இதனால் பசங்களோட மனநிலையும் பாதிப்படையும். அதனால் மொபைலை தயவுசெய்து